نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 26 ஜுஸ்வுகளும் 27 ஒரு சிறு பகுதியையும் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹுஜுராத் சூராவிலே நிறைய உபதேசங்களை அல்லாஹ் நமக்கெல்லாம் செய்கின்றான். ஆரம்பமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, யாராவது உங்களிடத்தில் வந்து ஒரு செய்தியை சொன்னால் அதை நன்கு ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஒரு செய்தியை கேட்டவுடன் உடனே அதை பரப்புவது, மக்களிடத்தில் சொல்வது மிகப்பெரிய பாவத்திற்குரிய செயல். சூரத்துல் நூரில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவதூறு போன்ற, அதாவது பெரும் பாவங்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை ஒரு மனிதர் கொண்டு வந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்கள் என்ன செய்ய வேண்டும்? குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, ஒரு மனிதர் பெரும் பாவம் செய்து விட்டார் என்ற ஒரு செய்தி கிடைத்தவுடன் ஒரு முஃமினுடைய வார்த்தை, அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன வேலை இருக்கிறது? அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதாகத்தான் ஒரு முஃமின் சொல்லுவார். வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா, ஒரு மனிதர் ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் ஒரு முஃமினான ஆணோ பெண்ணோ முதல் கட்டமாக நல்லதைத்தான் நினைக்க வேண்டும். அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார். இவர் தவறாக விளங்கி இருக்கலாம், ஏதோ செய்தி தவறாக வந்திருக்கலாம் என்று தான் நினைக்க வேண்டுமே தவிர, கேட்டவுடன் மற்றவரை பார்த்து செய்தியை கேள்விப்பட்டாயா என்பதாக அதை பற்றி பேசுவது இது ஒரு முஃமினுக்கு அழகு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு இந்த ஒரு விஷயம் போதுமானது. எந்த விஷயம்? ஐயுஹத்திஸஹு பிகுல்லி மா சமிஅ, எதையெல்லாம் கேட்பானோ அனைத்தையும் சொல்லுவான், எதெல்லாம் செய்தி வருமோ அனைத்தையும் அனுப்புவான், மக்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்ப்பான். இது ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானது. சங்கை மிக்கவர்களே, இன்று எத்தனையோ செய்திகள், ஒரு குரூப்ல 200 பேர் இருந்தா சாதாரணமாக ஒரு வந்த செய்தியை உடனே அனுப்புகிறார். அதனுடைய நம்பகத்தன்மை என்ன? இவர் 200 நபர்களுக்கு ஒரு வேளை அந்த செய்தி பொய்யாக இருந்து ஒரு மனிதர் மீது இட்டு கட்டப்பட்டு ஒரு மனிதரை இழிவுபடுத்துவதற்காக ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் வருகின்றது என்று சொன்னால் 200 பேர் உள்ள அந்த குரூப்ல இவர் போடுறாரு. 200 நபர்களிடத்தில் இவர் பொய் சொன்ன, 200 நபர்களிடத்தில் அவருடைய குறையை பரப்பிய மிகப்பெரிய பாவத்திற்குள் ஆகிறார். எந்த செய்தியாக இருந்தாலும் அது நமக்கு நாம் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தால் அதை துருவி ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த விஷயத்தில் முடிவெடுங்கள். உங்களுக்கு அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லை, துருவி ஆராயும் அவசியம் இல்லை, கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள். ஷரியத் சொல்கிறது, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபா ஃபதபையனு, ஒரு விஷயத்தை ஆராயாமல் அதனுடைய ஆழத்தில் இறங்காதீர்கள், அதை பரப்பாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அடுத்த விஷயம்,
அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு மத்தியிலாவது பிரச்சனைகள் இருந்தால், இரண்டு கூட்டங்கள் சண்டையிட்டுக் கொண்டால் அதை பார்த்துவிட்டு கடந்து போவதல்ல, அந்த இரண்டு கூட்டங்களையும் இணைப்பதற்குண்டான முயற்சி செய்யுங்கள். இரண்டு கூட்டமோ, இரண்டு குடும்பமோ, இரண்டு நபர்களோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். அதை பார்த்துவிட்டு கடந்து போவதல்ல, அதை பார்த்து ரசிப்பதல்ல, மாறாக அவர்களுக்குள் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன வழி, அதற்குண்டான முயற்சியை செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இருவரையும் சேர்க்கும் பொழுது, இருவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லும் பொழுது, பில் ஆதிலி, நேர்மையான தீர்ப்பை சொல்லுங்கள். வஅக்ஸிது இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நேர்மையாக பேசக்கூடியவர்கள், நேர்மையான தீர்ப்பை சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். இவர் நெருக்கமானவர், அவர் தூரமானவர், இவர் அறிமுகம் உள்ளவர், இவர் அறிமுகம் இல்லாதவர், இவர் ஊரில் பெரியவர், இவர் சிறியவர் என்ற பாகுபாடு காட்டினால் அது துல்ம், அது அநியாயம். யாராக இருந்தாலும் ஒரே தீர்ப்பு. ஒரு பெண்மணி திருடி விட்டார்கள் மதீனாவிலே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் செய்தி வருகிறது, யா ரசூலல்லாஹ், ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடி விட்டார்கள். 10 திர்ஹமுக்கு மேல உள்ள மதிப்புள்ள பொருளை திருடிவிட்டால் ஷரியத்துடைய சட்டம் கையை வெட்டணும், வலது கை வெட்டப்படும். மீண்டும் திருடினால் இடது கை வெட்டப்படும். சட்டங்கள் விளக்கமாக இருக்கு. செய்தி வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளித்து விட்டார்கள். அந்த குடும்பம் வசதியுள்ள குடும்பம், மதீனாவில் செல்வந்த குடும்பம். யார் யாரை வைத்தோ சிபாரிசு செய்ய வைத்தார்கள். நெருக்கமான சஹாபாக்களை வைத்து, எப்படியாவது இந்த தடவை விட்டுவிடுங்கள், இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்பதாக எல்லாம் சிபாரிசு செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. சில சஹாபாக்கள் வந்து பேசவும் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபத்தோடு சொன்னார்கள், யாரோ ஒரு ஃபாத்திமா மட்டுமல்ல, லவ் சரிகத் ஃபாத்திமத்து பின்து முஹம்மதின், இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லகதஅது யதஹா, என்னுடைய மகள் ஃபாத்திமாவினுடைய கரத்தையும் நான் வெட்டி இருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மைக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு அழகான வார்த்தை இந்த உம்மத்திற்கு சொன்னார். தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் மிகவும் பயப்பட வேண்டும். கவனமாக சரியான முறையில் அதை சரியாக தீர விசாரித்து தீர்ப்பை சொல்ல வேண்டும். ஆக அல்லாஹ் சொல்கிறான், பில் ஆதில், நேர்மையான வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கள். ஏன் வம்பு என்பதாக ஒதுங்கி போறதும் நல்லதல்ல. பெரிய பொறுப்பு தான். ஆனால் இதை செய்துவிட்டால் அதற்குண்டான கூலியும் அப்படிப்பட்டது அல்லாஹ்விடத்தில். 2 நபர்களை சேர்த்து வைத்தால், குடும்பங்களை சேர்த்து வைத்தால், பிரச்சனைகளை தீர்த்து வைத்தால் அதற்குண்டான கூலியும் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பெரியது. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். 2 முஃமின்களை சேர்ப்பது அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயம். சண்டை சச்சரவுகள், பிளவுகள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. ஷைத்தானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று பிளவுகளை ஏற்படுத்துவது. முதலாக அவனுடைய டார்கெட் யாருன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுத்துவது, தலாக் வரையிலும் கொண்டு போவது. இது அவனுடைய இலக்கு, மிக முக்கியமான முயற்சி. முஃமின்களை ஒன்று சேரவிட மாட்டான். அவனுடைய மிக முக்கியமான சூழ்ச்சி அனைவர்களும் பிரித்து வைப்பது அவனுடைய முயற்சி. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சேர்த்து வையுங்கள். ஷைத்தானுடைய முயற்சி பிரிப்பதற்காக, பிளவு உண்டாக்குவதற்காக. இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய வேலை பிளவு உண்டாக்குவது. முஃமின்களுடைய வேலை, அவர்கள் முயற்சி செய்வார்கள், சேர்த்து வைப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே, முஃமினான ஆண்களே தனியாக சொல்கிறான், முஃமினான பெண்களுக்கு தனியாக சொல்கிறான், யாரும் யாரையும் கேலி செய்யாதீர்கள். லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம், யாரும் யாரையும் கேலி செய்யாதீர்கள். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இதுவெல்லாம் பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது, பெரும் பாவங்களில் உள்ளது. அல்லாஹ் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் கேலி செய்யப்பட்ட அந்த நபர் அல்லாஹ்விடத்திலே உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம். அவருடைய அமலை கொண்டு, அவருடைய இறையச்சத்தை கொண்டு உங்களை விட அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. யாரும் யாரையும் கீர்த்தனமாக நினைக்காதீர்கள், கேலி செய்யாதீர்கள்.
யாருடைய குறைகளையும் திருவி ஆராயாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், யாரையும் பட்டை பெயரை சொல்லி கூப்பிடாதீர்கள். பட்ட பெயரை சொல்லி கூப்பிடுறது இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று, அவருடைய குடும்பத்து பெயர், அதை கொண்டு ஒரு பிரபலியமாக இருக்கலாம். அந்த பெயரை கொண்டு கூப்பிட்டால் அவருக்கு எந்த மன கஷ்டமும் இல்லை. பொதுவாக அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படி இருந்த பிரச்சனை இல்லை. பட்ட பெயரை சொல்லி கூப்பிடுறார். எப்படிப்பட்ட பெயர்? அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டால் அவருக்கு கோபம் வருகிறது, அவருக்கு வருத்தம் அளிக்கிறது. அப்படிப்பட்ட பெயரை சொல்லி கூப்பிடுவது அல்லாஹ் சொல்கிறான், இதுவெல்லாம் பெரும் பாவங்களில் உள்ளது. ஒமல்லம் யத்துபு, இது போன்ற செயல்களை செய்துவிட்டால், கேலி செய்தாலோ, குறைகளை துருவி ஆராய்ந்தாலோ, பட்டை பெயரை சொல்லி அழைத்தாலோ, அல்லாஹ் சொல்கிறான் உடனே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌபான்னு சொல்றதை வச்சு உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த பாவத்திற்கு தௌபா செய்ய சொல்கிறான். தௌபா என்பது பெரும் பாவங்களுக்கு தான் செய்யப்படும். அப்ப என்ன அர்த்தம்? மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள் இது பார்க்கிறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும், இயல்பான வாழ்க்கையில் கேலி செய்வதும் கிண்டல் அடிப்பதும் இருந்தாலும், இதுவெல்லாம் பெரும் பாவங்கள் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இஜ்தனிபு கஸீரன் மினல்-ظن, யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள், யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாதீர்கள். நம்முடைய குறைகள் என்ன? ஒவ்வொரு மனிதனும் தன்னை பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய விஷயங்கள் அல்லாஹ் பார்த்துக் கொள்ளுவான். எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு என்ன தேவை இருக்கிறது? அவருடைய அமல் அவருடைய அமலை அவர் கொண்டு போய் கபருக்கு அவர் செல்லுவார். என்னுடைய அமலோடு நான் செல்ல போகின்றேன். என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? அதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர யாரை பற்றியும் கெட்ட எண்ணத்தோடு இருப்பது இதுவும் பாவமான செயல். இன்ன பஅத-ظنி இஸ்முன், அல்லாஹ் சொல்ல இது பாவம். அடுத்து என்ன உண்டாகும்? கெட்ட எண்ணம் உண்டாகிவிட்டால் அடுத்தவர் புறம் பேசுவார். அல்லாஹ் சொல்றான், புறம் பேசாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, யாரை பற்றியும் நீங்கள் புறம் பேசாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹ், உங்களுடைய வஃபாத்தாகிவிட்ட சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுவதை நீங்கள் விரும்புவீர்களா? அதை வெறுப்பீர்கள் தானே? அல்லாஹ் சொல்கிறான், புறம் பேசுவது என்பது மையத்தான ஒரு சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம். இது போன்ற விஷயங்கள் நடந்துவிட்டால் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். இன்னல்லாஹு தவ்வாபுர் ரஹீம், அவன் தௌபாவை கபூல் செய்யக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுடையவன். இது நடக்காதுன்னு சொல்ல வரல, பாவம் செய்யக்கூடியவன் தான் மனிதன். இது போன்ற நிகழ்வுகள் நடந்துவிட்டால், யாரை பற்றியாவது புறம் பேசிவிட்டால், யாரையாவது நாம் இழிவுபடுத்தி பேசியிருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஒருவேளை அவருக்கு மனது கஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அது போன்ற விஷயங்கள் அவரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலும் கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை கபூல் செய்யக்கூடியவன் என்ற விஷயத்தோடு அந்த விஷயத்தை முடித்துவிட்டு இறுதியாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, உங்களை நாங்கள் ஏன் பிரித்து வைத்திருக்கின்றோம் தெரியுமா? நீங்கள் அனைவர்களும் ஆதமுடைய மக்கள், எல்லாம் ஒரே குடும்பம். உங்களை நாடுகளாக, ஊர்களாக, குடும்பங்களாக, கபீலாக்களாக, கோத்திரங்களாக ஏன் பிரித்திருக்கின்றோம் என்று சொன்னால், லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா குழப்பிக்குவாங்க. இந்த குடும்பம், இந்த ஊர்க்காரர், இந்த நாட்டுக்காரர் பிரிச்சு வச்சிருக்க எதற்காக? நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் அனைவர்களிலும் சிறந்தவர்கள் யார் என்றால் அத்காக்கும், உங்களில் கண்ணியமானவர்கள், உங்களில் சங்கைக்குரியவர்கள், இறையச்சமுடையவர்கள். இறையச்சத்தை கொண்டு தான் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து, உலகத்தில் உள்ள பதவியை கொண்டோ, உலகத்தில் உள்ள செல்வத்தை கொண்டோ, உலகத்தில் உள்ள பட்டங்களை கொண்டோ அல்லாஹ்விடத்தில் எந்த அந்தஸ்துடைய உயர்வும் குறைவும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய இறையச்சம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், இந்த இறையச்சத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சங்கை மிக்கவர்களே, நோன்பினுடைய நோக்கம் இறையச்சத்தை அடைவது. லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பினுடைய அடிப்படை நோக்கம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவது. நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏறத்தாழ 22 நோன்புகளை நாம் கடந்து விட்டோம். இந்த நிலையில் எங்களுடைய இறையச்சம் எவ்வளவு கூடியிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் கவலைப்பட வேண்டிய தருணம் என்னுடைய நோன்புகள் சடங்காகத்தான் இருக்கிறதா?
என்னுடைய நோன்பை கொண்டு ஒரு நிலையை நான் அடைந்து விட்டேனா? என்னுடைய ரமலானுக்கு முந்தைய தொழுகையிலும் இப்பொழுதுள்ள தொழுகையிலும் வித்தியாசம் தெரிகிறதா பார்க்க வேண்டும். ரமலானுக்கு முந்தைய உள்ள உள்ளத்தினுடைய நிலையும் இப்பொழுதுள்ள நிலையும் மாறி இருக்கிறதா பார்க்க வேண்டும். உமர் சொல்லுவார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, உங்களை நீங்கள் பரிசோதனை செய்து கொண்டே இருங்கள், உங்களுடைய உள்ளத்தை பரிசீலனை செய்து கொண்டே இருங்கள். இல்லை என்றால் இது சருகிவிடும், சறுக்கிவிடும். பரிசோதனை செய்து கொண்டிருங்கள் என்பதாக செய்தனா உமர் சொல்லுவார்கள். ஆக நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 20க்கும் மேற்பட்ட நோன்புகளை நாம் கடந்து இறுதி பத்தான மிக முக்கியமான அல்லாஹ்விற்கு பிடித்தமான தினங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடத்தில் முன்னேற்றம் வந்திருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் இதை நினைத்து அல்லாஹ்விற்கு முன்னால் கண்ணீர் வடித்து, ரப்பே யா அல்லாஹ், இத்தனை நோன்புகளை கடந்து விட்டேன், ஆனால் எனக்குள் எந்த ஒரு இரையச்சம் வர வேண்டுமோ, எந்த ஒரு தொடர்பு வர வேண்டுமோ, உன்னுடைய சிந்தனை வர வேண்டுமோ, இல்லை ரப்பே யா அல்லாஹ், அதை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கக்கூடிய கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆக நாம் அலட்சியமாக இந்த நாட்களை நாம் விட்டுவிடாமல் எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்விடத்திலே தொழுகையின் மூலம், துஆவின் மூலம், சதகாவின் மூலம் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நாட்களில் நாம் இருக்கிறோம். குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான், இரையச்சம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே, அந்த தக்வாவை அடைவதற்குண்டான முழு முயற்சியோடு ரமலான் கடைசி வரையிலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களின் மீதும் அமல் செய்யக்கூடிய மேலான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.